ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டீஸ் டெக்னிக் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ரிமோட்லி கண்ட்ரோல் அண்ட் ஷேர் யுவர் ஃபைல்ஸ் டு லேப்டாப் ஆர் பிசி யூசிங் மொபைல் ஃபோன். ஸோ ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எப்படி உங்கள் லேப்டாப்பை கண்ட்ரோல் பண்ணலாம், அதில் இருக்க அப்ளிகேஷன் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல்ஸ், உங்கள் மொபைல் ஃபோன்ஸில் இருக்க ஃபைல்ஸை எப்படி நீங்கள் லேப்டாப் ஷேர் பண்ணலாம், லேப்டாப்பில் இருக்க ஃபைல்ஸை எப்படி நீங்கள் மொபைல் ஃபோனுக்கு காப்பி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிமோட்லி கண்ட்ரோல் அண்ட் ஷேர்னாவே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் நம்மளால் ரிமோட்லி கண்ட்ரோலும் பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் தான் பார்த்தீங்கன்னா டீம் வியூவர். ஸோ நான் டீம் வியூவர்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டீம் வியூவர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் லேப்டாப் டு லேப்டாப் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கலாம், லேப்டாப் டு லேப்டாப் ஃபைல் ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம முறையாக ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி லேப்டாப்பே கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதில் இருக்க எல்லா அப்ளிகேஷனையும் அக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குரிய சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு எங்கே கிடைக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் லேப்டாப்பில் இருக்க ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீம் வியூவர் நான் சர்ச் பண்ண போகிறேன். டீம் வியூவர் டவுன்லோட்னு சர்ச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க லிங்க்கில் குள்ளே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காட்டுது. ஸோ நம்மளுடைய மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மிஷின். ஸோ நான் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே இந்த டவுன்லோட் டீம் ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால நான் அதை கிளிக் பண்ணல. ஸோ நம்ம இப்போ போய் எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்லோடில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நான் டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ செட்டப். ஸோ இதை நான் டபுள் டேப் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ வாண்ட் டு ப்ரொசீட்னு ஒரு பாப்பப் வருது. ஸோ டிஃபால்ட் இன்ஸ்டாலேஷனா இல்லை கஸ்டமா இல்லை ரன் ஒன்லியான்னு கேட்குது. ஸோ நான் டிஃபால்ட் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லோரும் டிஃபால்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட் சூஸ் பண்ணி ஆக்செப்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது கம்ப்ளீட் ஆகும் ஜஸ்ட் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கும். ஸோ அது வரை வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்னொரு கொஷின் கேட்குது. ஸோ எனக்கு 14 days ட்ரையல் வேணுமா இல்லை பர்சனல் யூஸா இல்லை சம் கமர்ஷியல் யூஸான்னு கேட்குது. இன்னும் நான் வந்து பர்சனல் யூஸ்ன்னு சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டீம் வியூவர். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் லேப்டாப்புக்கு கொடுக்கப்பட்ட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப் அக்சஸ் பண்ணணும்னா இந்த ஐடியும் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கீப்பாக ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரே பாஸ்வேர்டு இருக்காது. ஸோ லேப்டாப் பொறுத்த வரைக்கும் கான்ஃபிகரேஷன் அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷனும் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து மொபைலுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் தேவை, அதில் வந்து எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த லேப்டாப்பை கண்ட்ரோல் பண்ண போகிறோன்றதை நம்ம போய் அதை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் வியூவில் இருக்கோம். ஸோ இது என்னோடய பர்சனல் மொபைல். ஸோ நம்ம இப்போ வந்து லேப்டாப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ப்ளே ஸ்டோருக்கு போகலாம். ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் பாரில் டீம் வியூன்னு சர்ச் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்குற அப்ளிகேஷன் தானா எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ டீம் வியூவர் ஃபார் ரிமோட் கண்ட்ரோல். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நமக்கு வேணும் லேப்டாப் கண்ட்ரோல் பண்ணணும்னா. ஸோ இந்த அப்ளிகேஷன் டீம் வியூவரில் நிறைய அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே சஜஷனில் காட்டும். ஸோ பாருங்கள், டீம் வியூவர் குயிக் சப்போர்ட், டீம் வியூவர் பைலட், அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் டீம் வியூவரில். ஸோ கன்ஃபியூஸ் இருக்காதீங்க. ஸோ நம்ம வந்து இப்போது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. ஸோ இதுதாங்க உங்கள் டீம் வியூவர். மொபைல் வியூ இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் ஐடின்னு காட்டுது. ஸோ அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் அண்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஆப்ஷன் காட்டுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன், கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து மொபைலையும் லேப்டாப்பையும் பக்கத்தில் வச்சு எப்படி நான் லேப்டாப்பை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு தான் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலையும் என்னுடைய லேப்டாப்பையும் முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் டீம் வியூவர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் லேப்டாப்லையும் உங்கள் டீம் வியூவர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய லேப்டாப் இருக்க டீம் வியூவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடி காட்டுது. ஸோ அந்த ஐடி நான் ஆல்ரெடி என்னோடய மொபைலில் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ என்னுடைய லேப்டாப்பில் காட்ட என்னோடய பாஸ்வேர்டை நான் இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நான் லேப்டாப்பில் இருக்க பாஸ்வேர்டை என்டர் பண்ண போகிறேன். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்னோடய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய லேப்டாப் கூட கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய லேப்டாப்பில் சேஞ்சஸ். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா சம் ஆப்ஷன்ஸ் காட்டுது, ஃபிங்கர்ஸ் எல்லாம். ஸோ அது என்னதுன்னா எப்படி நீங்கள் வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலான்றதை வந்து டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் ரீட் பண்ணிக்கோங்க.
ஸோ நான் இப்போ வந்து கண்டினியூ கொடுக்க போகிறேன். ஸோ நான் கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய லேப்டாப்பில் இருக்க ஐகான்ஸ் ஃபுல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் விசிபிள் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோடய லேப்டாப்பில் இருக்க அப்ளிகேஷனை என் மொபைல் மூலிமா அக்சஸ் பண்ணி பார்க்குறேன் முடியுதான்னு. ஸோ பாருங்கள், நான் என்னோடய ஃபிங்கர் வச்சு என்னோடய மொபைலை நான் மூவ் பண்ணுறேன். என்னோடய லேப்டாப்பில் பாருங்கள் இப்படி ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் க்ரோம் மேலே வச்சு நான் டபுள் டேப் பண்ணுற மொபைலில் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து க்ரோம் க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம் க்ளோஸ் ஆகுதான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் மூலியமாகவே நான் என்னோடய க்ரோமை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் ஆகுதான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் இந்த டச் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மொபைல் மூலிமா உங்கள் லேப்டாப்பை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா சம் கீபோர்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கீபோர்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கீபோர்டு ஆப்ஷன் வரும். ஸோ இல்லை எனக்கு இப்போ வேறு ஏதாச்சும் நீங்கள் இப்போ மொபைல் மூலிமாவே உங்கள் லேப்டாப்பை டர்ன் ஆஃப் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு செட்டிங்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ லாக் கம்ப்யூட்டர், ரீபூட், ரிமோட் கம்ப்யூட்டர் அப்படி கேட்குது. ஸோ நீங்கள் வேணும் லாக் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டரை இங்கே மொபைல் மூலியமாகவே. ஸோ இப்போ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதிலேயே மெயில் சென்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே இது இந்த மொபைல் மூலியமாகவே பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப்ன்றது நம்ம கண்டிப்பாக வேணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் ஸ்பீடாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்டிவாக யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டீம் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு இருக்குன்னு சொன்னல. ஸோ அது கீப் ஆன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த டீம் வியூவர்ஸில். ஸோ மற்ற எல்லா விஷயமும் இதில் வந்து நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி லேப்டாப்பில் இருக்க ஃபைல்ஸை மொபைலுக்கு காப்பி பண்ணலாம், இல்லை மொபைலில் இருக்க ஃபைல்ஸை எப்படி லேப்டாப் காப்பி பண்ணலான்றது பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு செஷனை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, நான் செஷன் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோடய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் டீம் வியூவர் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன் என்னோடய லேப்டாப்பில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்ட்னர் ஐடி ஆல்ரெடி என்னோடய மொபைலில் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ரிமோட் கண்ட்ரோல் கொடுக்க போகிறதில்ல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அந்த இதுக்கு ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது, நம்ம பாஸ்வேர்ட் கொடுப்போம். ஸோ இப்போ என்னோடய லேப்டாப் கூட பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ சம் பர்மிஷன்ஸ் கேட்குது, நான் அலோவ் கொடுக்குறேன். என்னோடய மொபைலில் விசிபிள் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய லேப்டாப்பில் இருக்க ட்ரைவ்ஸ் அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சி ட்ரைவ், டி ட்ரைவ்லாம் காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சி ட்ரைவ்க்குள்ளே போகிறேன். ஸோ பாருங்கள், என்னோடய சி ட்ரைவ்க்குள்ளே ப்ரோக்ராம் 86 ஃபைல்ஸ் எல்லாம் காட்டுது. ஸோ நீங்கள் இதில் எப்படி காப்பி பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே போக போகிறேன். ஸோ ஷேர்டு ஃபைல்ஸ்க்குள்ளே அதுக்குள்ளே போக போகிறேன். ஸோ சம் text.html ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணணும்னா இங்கே பாருங்கள் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. நீங்கள் இது கிளிக் பண்ணி ஸோ இங்கே மை ஃபைல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உங்கள் மொபைலுடைய ஸ்டோரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு மை மியூசிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. நான் இது ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த பேஸ்ட் பண்ணுறது என்ன ஆப்ஷன்னா, இங்கே பாருங்கள் 1 இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி செலக்டட் ஃபைல்ஸ் ஏன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் இங்கே காப்பி ஆகிடும். ஸோ ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ நான் ஓவர் ரைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஓவர் ரைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் என்னோடய மொபைலில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய மொபைலில் இருக்க ஃபைலை நான் ஏதாச்சும் லேப்டாப்க்கு காப்பி பண்ணணும்னா சேம். ஸோ இப்போ நான் வந்து பேக் போக போகிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ஃபைல், ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு, இந்த டாக்குமெண்ட்ஸில் எதுவும் இல்லை. ஸோ டவுன்லோட்ஸில் பார்ப்போம். சம் ஃபார்ம் நம்பர் 31 இருக்குது. ஸோ நான் இதை காப்பி பண்ண போகிறேன். ஸோ இதை செக் பண்ணி, ஸோ இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி, ஸோ இங்கே ரிமோட் ஃபைலுக்கு போவோம். ஸோ பாருங்கள் இங்கே சி ட்ரைவ்க்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இதில் எங்கேயாச்சும் ஒன்று FF அவுட்புட்ன்ற இந்த ஃபோல்டருக்குள்ள நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி செலக்டட் ஃபைல்ஸ் ஹியர். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இந்த ஃபைல் பேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ லேப்டாப்பில் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபைல் அங்கே காப்பி ஆகிருக்கா இல்லையான்னு. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சி ட்ரைவ்க்குள்ளே போய் ஸோ FF அவுட்புட். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஃபார்ம் நம்பர் 31. ஸோ இப்போது நம்ம மொபைலில் இருக்க ஃபைலை இதில் காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த மெத்தட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நண்பா நம்பிக்கை அனைவருக்கும் பை பை. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.